வேலை பார்க்க விடாம தடுக்க கூப்பிடுவோம். போலீஸை கூப்பிடுவோம். ராணுவத்தை வேணா கூப்பிடுங்க. எங்களுக்கு பயம் இல்ல. எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல. போராடுறோம். நாங்க எங்களோட உரிமைக்காக தான் போராடுறோம். அது வரைக்கும் பேசினா போதும் மேடம். கட் பண்ணி போயிடலாம் மேடம். போலாம். இதுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க யாரையும் நாங்க சும்மா விட மாட்டோம். எங்க காட்டு மேல கை வச்சிங்க, இங்க இருக்கிற செடி கொடி வன்ம போயிடலாமா? இங்க இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி மரம் எல்லாத்துலயும் எங்க உயிர் கலந்துருக்கு. May I come in? Hi, Prithvi. Hey, partner. வணக்கம் சார். Welcome. Thank you. குட் மார்னிங் சார். உட்காருங்க. அப்புறம் டப்பிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? Superb. Good. தினேஷ் சார். you guys carry on. ஓகே சார். நாம வெளியில போலாம். வாங்க. அந்த டயலாக் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க. டப்பிங் ஒர்க் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்புறம் பிருத்வி, வேற என்ன விசேஷம்? சொல்றதுக்கு நிறைய இருக்கு. படம் வேற லெவல்ல வந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஆடியன்ஸ் ரெண்டு கைய ரெடியா வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா படம் ரிலீஸ் ஆகும், கை தட்டி தீக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்ட்னர். குட், வெரி குட் பிருத்வி. யா, thank you. அவங்களோட எதிர்பார்ப்பை படம் ஃபுல்ஃபில் செய்யும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம படம் வந்திருக்கு. ஓ, ஆல் இந்தியா லெவல்ல படத்துக்கு இம்பாக்ட் இருக்கும். படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஆஹா, தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா சூப்பர்பா இருந்திருக்குமே. தீபாவளியா? என்ன பேசுறீங்க? நம்ம படம் ரிலீஸ் ஆகுற நாள் தான் தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தீபாவளி. கொண்டாடி கொல்ல போறாங்க பாருங்க. பட்டாசு பலகாரன்னு வனமோகினி ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தமிழ்நாடே தடதடத்து போகுது. இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பிருத்வி. இவ்வளவுதானா? பார்ட்னர் ஆசைப்படும் போது அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை. ஒன்ஸ் அகைன். தினேஷ் சார், ப்ளீஸ் கம். தோ வரேன் சார். சார், தினேஷ், எனக்கு நடிகர் சங்க மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ நான் கிளம்புறேன். பார்ட்னருக்கு படம் பார்க்கணுமா? நீங்க படம் போட்டு காமிச்சிருங்க. பார்ட்னர், நீங்க படம் பார்க்கலாம். ப்ளீஸ் வைட். இந்த ரீல் டப்பிங் முடிஞ்சிரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பார்ட்னர், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கயல் படத்துல பிச்சு உதறிட்டா. பிரமாதமா நடிச்சிருக்கா. ஓகே, I'll wait inside. Sure. சார். சார், சுபாஷ் சார் கிட்ட படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. எப்படி சார்? என்ன எப்படி? Why? Any problem? உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அது இல்லை சார், இன்னும் டப்பிங் முடியல. பைலட் வாய்ஸா இருக்கு. ரஃப் கட்டை போய் எப்படி சார் காட்டுறது? அங்கங்க பேட்ச் ஒர்க் வர பாக்கி இருக்கு. RR FX எதுவுமே இல்லாம எப்படி சார் காமிக்கிறது? இதுல படம் பார்த்தா எப்படி சார் அவருக்கு புரியும்? என்ன தினேஷ் பேசுறீங்க? நம்ம படத்தை இப்படியே ரிலீஸ் பண்ணா கூட 100 நாள் ஓடும். As the captain of the ship, கான்ஃபிடென்ட்டா பேசுங்க. தைரியமா படத்தை காமிங்க. சுபாஷ் பார்த்து மிரள போறாரு. பார்ட்னர் என்ன சொல்றாருன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. I'm leaving now. கயல், நீ ஒண்ணு பண்ணு. நீயும் தினேஷும் சுபாஷ் படம் பார்க்கறப்ப கூட இருங்க. பிருத்வி, நான் இருக்கணுமா? எஸ். உனக்கு ஒரு பொறுப்பு வரணும். அடுத்தடுத்த லெவலுக்கு நீ போற. சோ இப்பவே பொறுப்புகளை சுமக்க ரெடியா இருந்துக்கோ. தினேஷ், டேக் கேர். I'll go now. காடு மேல கைய வச்சா அரசாங்கமே அதிரும். உன்னால என்னையா பண்ண முடியும்? இல்ல நாங்க தான் பண்ண விட்டுருவோமா? போராடுவோம், 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 விடமாட்டோம், விடமாட்டோம்.
sense? Don't you have any sense? Have you jumped from the tree? This is how you jump from the tree? காலச்சக்கரம் சுழலும் வேகத்தில் என்றாவது ஒரு நாள் தன்னவன் வருவான், மறுபடி தன் மனம் கொள்வான், தன்னோடு இணைவான் என்று காத்திருக்கிறாள் இந்த வனமோகினி. ஓகே. பாத்தீங்களா மேடம், நான் அப்பவே பிருத்திவி சார் கிட்ட சொன்னேன்ல, இந்த ஸ்டேஜில் படம் காமிக்கிறது ரொம்ப தப்பு மேடம். எதுவுமே புரியாது. நமக்கு புரியுதுன்னா கதை தெரியும், அதனால புரியும். ச்சே, ஆனா அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பிருத்திவி சார் சொல்றதை நான் கேட்டிருக்கூடாது, வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இன்னும் ஷூட் வேற பேலன்ஸ் இருக்கு. அவருக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா இந்நேரம் உங்களை என்னையெல்லாம் நிச்சயம் பாராட்டியிருப்பாரு, நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா இப்போ சொல்லாம போயிட்டாரு. அவருக்கு செட் ஆகல மேடம். என்ன தினேஷ், எதுக்காக இப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? நம்ம மனசுக்கு தெரியுதுல்ல படம் எப்படி வந்திருக்குன்னு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம படத்துல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிருக்கோம். அவரு பேசாம போனதுக்காக நீங்க எதையும் வீண் கற்பனை பண்ணிக்காதீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஸ்டேஜ்ல படத்தை பாக்குறப்பவே எனக்கு பல இடத்துல கண் கலங்குது. ஒரு படத்துக்கு கதை தான் தினேஷ் முக்கியம். வனமோகினில அது பிரமாதமா இருக்கு. அவருக்கு கதை புடிச்சு போய் தானே சம்மதிச்சாரு. அவரு ஓகே சொன்ன கதையை தானே நீங்க எடுத்திருக்கீங்க. அப்படி பாசிட்டிவா யோசிங்க தினேஷ், தைரியமா இருங்க. நீங்க வேணா பாருங்க, இப்ப நிச்சயமா அவர் போன்ல கூப்பிட்டு பாராட்டுவாரு. நீங்க கவலைப்படாம மனசை விட்டுடாம இருங்க. தினேஷ், இப்ப வெளியில எல்லாரும் இருப்பாங்க. ப்ரொடியூசர் சார் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. படம் சூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. பாஸ், நீங்க அப்படி சொன்னாதான் அவருக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். பேலன்ஸ் வேலையெல்லாம் வேகமா முடிக்கணும். மேடம், நான் உங்களுக்கு பூஸ்ட் கொடுக்கறனோ இல்லையோ, நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. வாங்க போலாம். அப்புறம் செல்வம், ரொம்ப சந்தோஷம். சார், படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு. கதை விறுவிறுப்பா போகுது, எங்கேயும் லேக் இல்ல. நீங்க எடுத்த பட்ஜெட் படத்துக்கு நிச்சயம் இது தப்பு பண்ணாது. தைரியமா ரிலீஸ் பண்ணுங்க. ஆனா அந்த காதல் சீன் இருக்கே, ஐயோ அப்பா, நம்மள அசத்திடுச்சு. ரொம்ப நன்றி சார். இப்பதான் எனக்கு உசுரே வந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரியே அடியாள் படத்தோட கிளைமேக்ஸை மாத்தி ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணதால தான் நான் தப்பிச்சேன். மாத்தவே கூடாதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் உங்களோட முடிவுல பிடிவாதமா இருந்தேன். நீங்க சொன்ன கிளைமேக்ஸை வச்சதுனால தான் படம் தப்பிச்சுது. நானும் எஸ்கேப் ஆனேன். இல்லனா நான் இந்நேரம் ரோட்டுக்கு வந்திருப்பேன். இப்ப நீ யாரடி படத்தை எடுத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி சார். சரி சரி செல்வம். மாயமோ மந்திரமோ வித்தையோ கிடையாது. 30 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கும். எல்லா படத்தையும் பார்க்குறோம். படத்தோட வெற்றி தோல்வியை ஆராயிரும். மனசுல தோன்றதை வெளிப்படையா பேசுறோம். அவ்வளவுதானே. பல கோடி பணம் போட்டு படம் எடுக்கிறப்போ அதை போட்டு காட்டி 4 பேர்கிட்ட கருத்து கேட்கறது நல்லது. படமே தப்புன்னு யாரும் சொல்ல போறதில்ல. சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணா படம் இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே சார். நீங்க இந்த படம் பார்க்க வந்ததுக்கும் அதோட போன படத்தோட லாபத்துல ஒரு சின்ன ஷேர். இப்படி கூட ஒரு ப்ரொடியூசரா? இந்தாங்க. பரவாயில்லையே. தேங்க்யூ சார். இவர் என்னோட நண்பர் சுபாஷ். வணக்கம் சார். நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். சொல்லுங்க சுபாஷ். சார், வனமோகினின்னு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். ஓ, பிருத்திவி நடிச்ச படமா? ஆமா சார். நீங்க 3 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்கெல்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சார், வனமோகினின்னு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சிருக்கேன். ஓ, பிருத்திவி நடிச்ச படமா? ஆமா சார்.
நீங்க 3 பேரும் வந்து படத்தை பார்த்துட்டு உங்க கருத்துக்கள்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். கவலையே படாதீங்க. படம் பார்க்கறதும் கரெக்ஷன் பண்ணுறதும் படத்தை ஓட வைக்கிறதும் எங்கள் வேலை தானே. டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கால் பண்றேன். அப்புறம் செல்வம், நான் வரட்டுமா? எங்களுக்கு டிஸ்கஷன் வணக்கம் இருக்கு. சார். வாங்க. நாங்கள் வர்றோம். பிருத்வி, தினேஷ் சார் ப்ளீஸ் உட்காருங்க. வெர் இஸ் மை பார்ட்னர்? படம் பார்த்துட்டாரா? ஹாப்பி தானே? சார் அப்போலேருந்து உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. எங்கேஜாகவே இருந்துச்சு. சுபாஷ் சார் படம் பார்த்தாரு, ஓகே. எதுவுமே சொல்லலை, வேகமாக கிளம்பி போயிட்டார் சார். உங்க கால் வரும்போது நான் ஒரு லண்டன் கால் பேசிட்டு இருந்தேன். ஏன் தினேஷ், உங்க முகத்துல ஒரு டென்ஷன் தெரியுது? பார்ட்னர் அப்படி கிளம்புனதுமே பயந்துட்டீங்களா? ஆமா பிருத்வி, தினேஷ் கொஞ்சம் பயந்துட்டாரு. நான் கூட வரி பண்ணிக்க வேண்டாம், பிருத்வி வந்ததும் பேசிக்கலான்னு சொன்னேன். ஆனா தினேஷ் ரொம்ப டென்ஷனாவே இருக்காரு. நோ வரிஸ். பார்ட்னர் பல சிந்தனைகள் உள்ளவர். அவருக்கு என்ன இந்த ஒரு பிசினஸ் மட்டுமா? ஏகப்பட்ட பிசினஸ். படம் கண்டிப்பா அவருக்கு பிடிச்சிருக்கோம். எனக்கு அதுல டவுட்டே இல்லை. பை த பை கயல், பிருத்வி, நாம பார்ட்னரை நேர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். we will meet him. அவரு என்ன ஃபீல் பண்றாருன்னு நேர்ல கேட்டுடலாம். வாட் கயல், என்ன தயக்கம்? பிருத்வி, நான் அவசியம் வரணுமா? கண்டிப்பா. படத்துல ஒவ்வொரு சீன்லயும் நீ என் கூட இருக்கிற மாதிரி மத்த விஷயங்கள்லயும் என் கூடவே இருக்கணும். Come on, let's go. சரி, போலாம். That's good. Dinesh, don't worry. I'll take care. ஓகே சார். May I come in? யா கம் இன். வா பிருத்வி, உட்கார். உட்காருங்க கயல். கயல், உட்காரு. அப்புறம் பார்ட்னர், படம் பார்த்தீங்களே, எப்படி? ஹாப்பி தானே? நான் தான் அப்போவே சொன்னேனே, கலக்கலாம் வந்திருக்குன்னு. உங்க முகத்தை பார்க்கும்போதே தெரியுதே. Come on partner, let's discuss. பிருத்வி, படம் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. படம் பார்த்ததுல இருந்து நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இரு பார்ட்னர், படத்துல என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிடிக்கல? ப்ளீஸ் பி ஃப்ராங்க், சொல்லுங்க. கதை சொன்னது ஒண்ணு, எடுத்தது ஒண்ணா இருக்கு. ஏதோ ஒரு விழிப்புணர்வு பிரச்சார படம் மாதிரி இருக்கு. காடு, இண்டஸ்ட்ரி, மக்கள் போராட்டம், சுற்றுப்புற சூழல், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. படம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பார்ட்னர், கதை வரிக்கு வரி உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஸ்கிரிப்டையும் படிச்சிருக்கீங்க. கதை முக்கியம், கதை முக்கியம். நீங்க, நானும் முழு கதையும் கேட்டுட்டேன். நீங்க ஓகே சொன்ன கதை, நீங்க சொன்ன ஆர்டிஸ்ட், நீங்க சொன்ன டெக்னீஷியனை வச்சுதான் படமே பண்ணிருக்கு. இப்ப சிம்பிளா கேட்டது ஒண்ணு, பாக்குறது ஒண்ணுங்கிறீங்களே. இல்ல பிருத்வி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. மனசுல தோன்றத சொல்றேன். என்ன என்ன தோணுது சொல்லுங்க. வனமோகினி
ஒரு படமாவே இல்ல. படத்துல ஏதோ பெருசா, ரொம்ப பெருசா இடிக்குது. என்ன படங்கிற பேர்ல நீங்களாம் சேர்ந்து கூத்தடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன பார்ட்னர், டெக்னிக் ஏதோ பேசுறீங்க, கூத்து கும்மாலங்கிறீங்க. நீங்க சொல்றது படத்தோட விமர்சனம் மாதிரியே இல்லையே, ஏதோ வன்மத்தோட பேசுற மாதிரி இருக்கு. படங்கிற பேர்ல நீங்களாம் சேர்ந்து கூத்தடிச்ச மாதிரி தான் இருக்கு. என்ன பார்ட்னர், டெக்னிக் ஏதோ பேசுறீங்க, கூத்து கும்மாலங்கிறீங்க. நீங்க சொல்றது படத்தோட விமர்சனம் மாதிரியே இல்லையே, ஏதோ வன்மத்தோட பேசுற மாதிரி இருக்கு. ஓ கம் ஆன் பிருத்வி, உன் மேல எனக்கு என்ன வன்மம் இருக்கு? இல்ல பார்ட்னர், இந்த படத்தோட ஹீரோ பிருத்வி. மத்தது எல்லாமே எல்லாமே உங்க விருப்பப்படி தான் நடந்துச்சு. இதோ இங்க இருக்கிற கயல், நீங்க தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணீங்க. டைரக்டர் நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். கயலை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல, அவங்க நடிச்ச ஷார்ட் பிலிம் கூட நான் பார்த்ததில்ல. பட் அவங்க படத்துல நடிச்சதை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். நம்ம படத்துல அசத்தி இருக்காங்க. இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவையான லைம்லைட் பிரச்சனையை சென்ட்ரல் பாயிண்டா வச்சு கமர்ஷியலா பட்ஜெட்ல படம் பண்ணியிருக்கோம். இது எப்படி பார்ட்னர் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க? இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும், அந்த நம்பிக்கை எனக்கும் என் யூனிட்டுக்கும் நிறையவே இருக்கு. படம் நிச்சயம் பெரிய லெவல்ல போகும் பார்ட்னர். சாரி பிருத்வி, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல பிருத்வி. படம் முழுக்க ஒரே ட்ரையா இருக்கு. ஷார்ட் பை ஷார்ட் காடு காடு காடு, ஒரே இடத்துல சுத்தி சுத்தி எடுத்த மாதிரி இருக்கு. லொகேஷன்ஸ்ல எல்லாம் ஒரு வெரைட்டியே இல்ல. டைரக்டர் என்கிட்ட கதையை நரேட் பண்றப்ப அதுல அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா இப்போ படம் பாக்குறப்ப எல்லாமே டோட்டலா மிஸ்ஸிங். எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்டே வரல. பார்ட்னர், ஒரு படம்ங்கிறது இயக்குனரோட கற்பனை. அதுல அவருக்கு சுதந்திரம் வேணும். உங்களுக்கு பணம், அவருக்கு அது எதிர்காலம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதைய அதுக்கு தேவையான திரைக்கதையோட தினேஷ் அழகா ஹேண்டில் பண்ணிருக்காரு. எனக்கு அப்படி தோணல பிருத்வி. ஆடியன்ஸ்ல ஒருத்தனா தான் நானும் படம் பார்த்தேன். பட் ஐ எம் சாரி டு சே திஸ், படம் எந்த விதத்திலையும் என்ன திருப்திப்படுத்தல. அதுக்கு காரணம் இருக்கு பார்ட்னர். நீங்க பார்த்தது ரஃப் வெர்ஷன். டைரக்டர் அதுக்கு தான் என்கிட்ட இப்ப யார்கிட்டயும் படத்தை காட்டக்கூடாதுன்னு சொன்னார். தப்பு என் மேலதான். டப்பிங் முடிஞ்சு எஃபெக்ட்ஸ் ஆர்ஆர் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் படத்தோட லெவலே வேற மாதிரி இருக்கும். போதும் பிருத்வி, இதுக்கு மேலே என்னால உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. இது கோர்ட்டும் இல்ல நான் உங்ககிட்ட வாதாடி ஜெயிக்க. புரியுதா பிருத்வி? பட் மக்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க பார்ட்னர். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஓகே பிருத்வி, நாம ஒன்று பண்ணலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நாகலிங்கம், கிரிதரன், ராவ். நீங்களும் அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. படங்களெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கே அவங்கள பத்தி தெரியும். அவங்க 3 பேரும் படம் பார்க்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாமளும் அப்படியே ஏத்துப்போம். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படியே விட்டுடலாம். இல்ல ஏதாவது கரெக்ஷன் சொன்னா அதையும் நம்ம செய்யலாம். ஓகேவா? பார்ட்னர், படம் பண்ணலான்னு முடிவெடுத்தது நீங்களும் நானும். நீங்க பணத்தை போட்டீங்க, நான் என்னோட உழைப்ப போட்டிருக்கேன். இடையில அந்த 3 பேர் யாரு? படத்துல ரத்தமோ சதையுமா நாம தான் இன்வால்வ் ஆயிருக்கோம். இப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னா எனக்கு புரியல பார்ட்னர். பிருத்வி, எனக்கு இப்போ போட்ட முதல் கைக்கு வரணும். நாம சென்டிமெண்ட் பாக்குற நேரம் இல்ல. படம் நல்லா இருக்கணும், அதுதான் நம்ம எதிர்காலத்துக்கும் நல்லது. இது பிசினஸ், அது ஒர்க் அவுட் ஆகணும். அப்ப படம் ஓடாதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? யாரோ 3 பேர் படம் பார்க்கறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. பிருத்வி, வாட்? ஒரு நிமிஷம் வாங்கல சார். 1 minute சார். என்ன கையில்? கோவப்படாதீங்க பிருத்வி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல. சார் சொன்ன மாதிரி அந்த 3 பேர் படம் பார்க்கறது நமக்கு நல்லதுதான். எப்படி? எதுக்கு நம்ம படத்தை எதுக்கு அவங்க பார்க்கணும்? பார்ட்னர் பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் அதுல சம்மந்தப்பட்டிருக்காரு, பணம் போட்டிருக்காரு. படத்தோட தொடர்பே இல்லாத 3 பேர் எதுக்கு நம்ம படத்தை பார்க்கணும்? மெதுவா பேசுங்க. சுபாஷ் சாருக்கு சில விஷயங்கள் புரிப்படாம இருந்திருக்கலாம். அதனால அவருக்கு படம் பிடிக்காம போயிருக்கலாம்.
ஆனா அவரு சொன்ன அந்த 3 பேருக்கு நிச்சயமா அது புரியும் பிருத்வி. சுபாஷ் சார் சொல்றத வச்சு பார்க்கும்போது அந்த 3 பேருமே சினிமால ரொம்ப நாள் டிராவல் பண்ண மாதிரி தெரியுது. நம்ம படத்தோட அருமை நிச்சயமா அவங்களுக்கு தெரியும் பிருத்வி. அவங்களுக்கு ஷுவரா படம் பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு பிருத்வி. ப்ளீஸ் பிருத்வி, ப்ளீஸ். ஓகே, நீ சொன்னா ஓகே தான். அப்ப அந்த 3 பேர் படத்தை பார்க்கலாங்கிற? ப்ளீஸ். வா. பார்ட்னர், சொல்லு பிருத்வி. அந்த 3 பேரும் படம் பார்க்கறத பத்தி நானும் கையிலும் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அவங்க பார்க்கட்டும். அப்படியா? எஸ், பார்க்கட்டும். ஐ அக்ரி வித் யூ. எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. பட் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை பார்ட்னர். நான் அவசரமா மும்பை கிளம்பிட்டு இருக்கேன். படத்தோட ப்ரொமோஷன் விஷயமா தான் என்னால அவங்க கூட சேர்ந்து படம் பார்க்க முடியாது. நீங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பிருத்வி. நாம தியேட்டர் போட்டு கொடுத்து அவங்க பார்த்துக்குவாங்க. வேணும்னா தினேஷும் கையிலும் கூட இருக்கட்டும். ஓகே, அவங்க தாராளமா இருக்கட்டும். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நம்புறேன். அப்ப நான் கிளம்புறேன் பார்ட்னர். ஓகே. பார்ட்னர், ஒரு செய்ங் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையே கொஞ்சம் மாத்தி சொல்றேன். இப்படம் தோற்கேன், எப்படம் வெல்லும். பாய் சார்.